ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். ஓகே, ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ரீடிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ அருள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, என் கையில் 2 குபேர பொம்மை இருக்குது. ஒன்று நிற்கிற மாதிரி ஒரு பொம்மை, இது உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. ஓகேவா, இது ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பையில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நிற்கிற மாதிரி இருக்கிற இந்த இதை ஃபர்ஸ்ட் பையில் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பையில் யார் சூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அந்த சின்ன ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிளி விஷயம் பற்றி. ஸோ அது நம்ம டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன், அமாவாசை பதிவு. அதில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி இன்ட்யூஷனில் நம்ம சாமிக்கிட்ட கேட்கும்போது பிரபஞ்ச ரகசியங்களை வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அதுலேருந்து. ஸோ இப்போ என்ன நான் சொல்கிறேன்னா, அதனால தான் அந்த விஷயங்களை திருப்பி என்னால் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அம்பாள் எனக்கு அனுமதி கொடுக்கல. அதை சொல்லக்கூடாது, சொன்னால் எனக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த விஷயத்தை அதனால் இப்போ சொல்ல போகிறது இல்லை. ஓகே, அதுக்காக நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அது எதற்காகன்னு சொன்னாங்கன்னு தெரியல. என்னோட நல்லதுக்காக தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. ஓகே, அது அவங்களோட அன்பு தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க நம்ம குலதெய்வ அருள் பார்ப்போம். குலதெய்வம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அருள் புரிகிறாங்க, என்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இப்போ கேட்டிருந்தாங்க குலதெய்வ அருள். ஓகே, ஸோ நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார ஒரு தரம் நினச்சிட்டு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்கள்கிட்ட மனசில் நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களோட குலதெய்வத்திட்ட வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. ஓகே, வேண்டிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ 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 ஏஞ்சல்ஸ். உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன். ஓகேவா, அவங்க ரொம்ப அழகு, ஒரு செல்வத்தை கொடுக்க வேண்டியவங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன். ஓகே, ஒரு நியாயத்தை கரெக்டாக நீதி, நேர்மை, நியாயம் அதை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம். அதாவது பேச்சி அம்மன், பகவதி அம்மன், ஓகே, பொன்னி அம்மன், ஒரு மலர்களை சார்ந்த பெயர் உடைய ஒரு அம்மன். ஓகே, சேர்ந்த பூங்காவனத்தம்மன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இல்லைன்னா புஷ்பா, பூர்ணகலா, புஷ்பகலா, அந்த மாதிரி. புஷ்பான்றது ஒரு மலர் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெயரை குறிக்கக்கூடியவங்களா உங்களுடைய தெய்வம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய அம்மன் உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு வீடு வாசலோடு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு காரணம் இந்த அம்மா தான் அப்படின்றாங்க. உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்ததும் இந்த அம்மா தான், உங்களுடைய குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்பயுமே அவங்களுடைய அருள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களால் அந்த குலதெய்வம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, மனசார அவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய துரோகங்களை இப்போ நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இந்த இடைப்பட்ட காலங்களில்.
இல்லைனா வந்து ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு வலி, ஒரு வேதனை உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கும். ஓகே, அதாவது நம்பினவங்களே வந்து முதுகில் குத்தி இருக்கிறது. ஓகே, நீங்கள் வந்து ஒருத்தவங்களை இவங்க தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கரை சேர்ப்பாங்க நினச்சிக்கிட்டு இருக்க டைம் வந்து அவங்க வந்து என்னென்னா உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை தேடி போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கலாம். இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து வாழணுமா இல்லை வாழ வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் கூட நீங்கள் இருக்கலாம் இப்போ. ஓகேவா? அதாவது அவங்கள விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். விட்டுட்டு போனால் நம்ம எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ நமக்கு யார் ஆதரவு இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கூட நீங்கள் இதை பார்க்குறவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வ அருள் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து உங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட விட மாட்டாங்க. அதாவது கடவுள் வந்து எப்படின்னா நம்ம அனுபவிக்கணும், அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம அனுபவிக்கணுன்றது நம்ம கர்மா. ஓகேவா? அந்த கர்ம விதியை வந்து அவங்களால மாற்ற முடியாது. ஆனால் கர்மத்தை விதியை வந்து குறைக்கலாம். அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நடக்க வைக்கலாம். இப்போ எனக்கு நடந்த ஒரு குலதெய்வ விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க அது எவ்வளோ தூரம் வந்து குலதெய்வ அருள் வந்து உங்களை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு கனவு வருது. ஓகேவா? அந்த கனவுல வந்து என்னோட குலதெய்வம் அந்த கோவில்லையே அவர் சன்னிதானத்துக்கிட்டேயே வந்து 2 பேப்பர் கையில் வந்து நீட்டுறாங்க. ஓகே, அந்த 2 பேப்பரில் ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. ஒரு சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வந்து சீட்டை எடுக்கிறேன். கனவுல தான் இது, ஆனால் நல்லா ஞாபகம் இருக்குது. அதை வந்து எடுக்கிறேன். அதில் வந்து என்ன வருது அப்படின்னா, நான் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து ஜாக்கிரதை அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகே, ஸோ வந்து எனக்கு வந்து முன்கூட்டியே இந்த அறிவிப்பு வந்துருச்சு, நீ வந்து ஜாக்கிரதையே இரு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் வந்து ஓகே அப்படின்னு மனசில் தோணுச்சு. சரி, ஜாக்கிரதையாக தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்தது. எங்கேயும் காரில் போகும்போது வரும்போது கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வரணும், நான் அந்த மாதிரி தான் என்னோட திங்கிங் இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளாவே நான் வந்து குலசாமி கோயிலுக்கு போற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து என்னோட ஜாதகத்துப்படி அன்னைக்கு வந்து ரொம்ப டைம் வந்து நல்லா இல்லை. அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து தப்பா நடக்க போகுது அப்படின்றது வந்து என்னோட இன்ட்யூஷன்ல சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னோட ஜாதகத்துப்படி அன்னைக்கு வந்து ஒரு விஷக்கடியை வந்து நான் சந்திக்கணும் அப்படின்றது வந்து என்னோட விதி. அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, இன்னைக்கு வந்து ஏதோ நமக்கு நடக்க போகுது அப்படின்றது மாதிரி. ஆனால் நான் கடவுளை வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன். நான் அவர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்து அவருக்கு வந்து பூஜை எல்லாம் நடந்தது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து உட்காந்துருந்தேன் அந்த மர நிழல்ல. அது வந்து காட்டுக்குள்ளே இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வெறும் மரங்கள், மயிலெலாம் நிறைய இருக்கும். ஒரு ரொம்ப வந்து யாரும் நடமாட்டம் அதிகமாக இருக்காது மனிதர்களோட. ஓகே, எப்பயாவது தான் யாராவது வருவாங்க. சுற்றிலும் காடு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து எப்பயும் போல நான் வந்து என்ன பண்ணேன்னா அங்கே உட்காந்துருக்கேன். அந்த பக்கத்தில் இதில் உட்காந்துருக்கேன். என் பின்னாடி ஒரு செங்கல் இருக்குது, நான் பார்த்தேன். ஆனால் அதை நான் அவ்வளோ தூரம் வந்து அதை ஒரு மைண்ட்லேயே வரல. அந்த இடத்துல வந்து விதி கண்ணை மறைச்சிட்டு தான் சொல்லணும், எனக்கு மைண்ட்லேயே வரல. எறும்புகள்லாம் நிறைய இருந்தது. ஆனால் நான் பத்திரமா தான் உட்காந்துருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா பூஜையும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அவர் எந்த இடத்துல எனக்கு ஜாக்கிரதைன்னு சொல்லி கொடுத்தாரோ அந்த இடத்துக்கிட்ட நான் நிற்கிறேன். அப்போ கூட எனக்கு அது மைண்டில் வரல. அந்த கனவுல வந்து சொன்னது அதுதான் விதியை பாருங்க. நான் கீழே விழுந்து வணங்கிட்டு கொஞ்சம் கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைமில் பார்த்தா திடீர்னு எனக்கு பயங்கரமான வலி. வயிற்றுல வந்து மேல் வயிற்றுல ஒரே தடிப்பா வந்துடுச்சு. கடுக்குது, ரொம்ப கடுக்குது, தாங்கவே முடியல. ஏதோ ஒரு கொடுக்கு வந்து அதை கடிச்ச அந்த ஒரு ரெட் கலர்ல ஒரு அதை அந்த கடிச்ச இடம் இருக்கும் இல்லையா, அது ரெட் கலர்ல தெரியுது. அதோட வாய்ப்பகுதி ஏதோ கடிச்சது. சுத்திலும் பாத்தீங்கன்னா வீக்கமா வந்து எனக்கு திடீர்னு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னால அதை டாலரேட்டே பண்ண முடியல. ஓகேவா?
அது எறும்பு கடிச்சிச்சா பூரான் கடிச்சா என்ன கடிச்சதுன்னு என்றது எனக்கு பார்க்கல. நான் என்ன கடிச்சதுன்றதே நான் பார்க்கல. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீலிங் வந்து நான் அனுபவிச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு அன்னைக்கு துடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் ட்ராவல் பண்ணி போக முடியுமான்றதே எனக்கு ரொம்ப டவுட்டு. உடனே அவசரமாக எல்லாரும் கிளம்பி அப்புறம் என்னால் டாலரேட் பண்ண முடியலன்னு சொன்னவும் பக்கத்தில் வந்து ஒரு போகிற வழியில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் 2 இன்ஜெக்ஷன், ஒரு அலர்ஜிக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் ஒரு அந்த டிடிலாம் போட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 2 இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு 1 hour 2 hour கழிச்சு தான் எனக்கு அந்த பெயினே வந்து நின்னுது. ஓகேவா? அப்ப பாருங்க, ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, அன்னைக்கு வந்து ஒரு விஷக்கடினும் போது அது பாம்பும் வந்து ஒரு விஷம் தானே. அன்னைக்கு ஒரு பாம்பு தீண்டி எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியது. ஆனா அது குலதெய்வத்தோட அருள்னால ஒரு எறும்பு, அது வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு எறும்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு எறும்போ குளவியோ ஏதோ ஒண்ணு. ஓகேவா? அது நம்ம பார்க்கல என்னன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்து என்ன தீண்டுது. எனக்கு விஷக்கடி ஆகணும்ன்றது விதி இல்லை. அதனால அந்த விஷக்கடி வந்து பாம்பு கடியா இல்லாம ஒரு சின்ன வண்டியோ இல்ல ஒரு எறும்போ வந்து கடிச்சது, ஒரு குளவியோ ஒரு கடிச்ச ஒரு வலி ஒண்ணுதான் அனுபவிச்சிட்டோம். ஆனா என்னன்னா பெரிய விஷயமா வந்துதான் என்னோட உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்கும். அதை சின்ன விஷயமா மாற்றி கொடுத்து அந்த வலி ஆனா உணர்றதுன்றது விதி இல்லையா? அதனால அதை உணர்ந்த நானு. ஹாஸ்பிட்டல் போகணுன்றது விதி. நான் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணோம். ஆனால் பெரிய லெவலில் வர்றதை எனக்கு சிறிய லெவலில் பண்ணி கொடுத்தது வந்து இந்த குலதெய்வத்தோட அருள் தான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்பயுமே குலதெய்வத்தை கும்பிடுறத வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் வந்து நமக்கு பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னா அதை முதையே வந்து உணர்த்துவாங்க. ஆனால் நம்ம அதை வந்து அவ்வளோ தூரம் கரெக்டாக எடுத்து கொண்டு போல, ஒரு கண்ணை மறைச்சிருது. அதே நேரத்தில் அவர் சன்னிதானத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா பெரிய விஷயம் நடக்கிறத ஒரு சின்ன விஷயமாக்கி அவர் வந்து நம்மளை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாரு அப்படின்ற உண்மையை வந்து நான் தெரிஞ்ச அந்த நாள் வந்து உண்மையிலே இன்னுமே என்னால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் என்னன்னா ஒரு கஷ்டத்துலையும் நான் வந்து ஒரு சந்தோஷம் என்ன பட்டேன்னா, சரி எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்காம இவர் வந்து ஒரு சின்ன விஷயமாக்கி அதை என்னை வந்து சால்வ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மை. ஓகே, அன்னைக்கு ஒரு பெரிய கண்டம் எனக்கு அன்னைக்கு. ஆனால் என்னோட உயிரை வந்து காப்பாற்றினது வந்து சாமி தான். ஓகே, ஸோ இன்றைக்கும் நான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அதுக்காக அவருக்கு. அதே மாதிரி தான் உங்களையும் நான் சொல்கிறேன், நீங்களும் வந்து ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கடவுளை வந்து கண்டிப்பாக அவங்களோட குலதெய்வத்தை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கும் போது ஒரு பெரிய கண்டமாக இருந்தால் கூட அது ஒரு சிறிய விஷயமாக்கி உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்க ஓடோடி வருவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. ஓகே, வாங்க நம்ம திருப்பி அடுத்த கார்ட்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்கள் கஷ்டம் வருதே அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. அந்த கஷ்டங்களும் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கார்டும் காட்டுது. ஓகே, அவங்க வந்து உங்களை வந்து ஒரு பின்தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது ஒரு விஷயம், ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாள் ஒரு நோயால கஷ்டப்பட்டாங்க, இல்லை ஒரு பெரிய கஷ்டம் கடன் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷமும் வரும். இது வந்து உலக நியதி. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு ஆறுதலாக ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, இப்போதான் நான் சொன்னேன், ரொம்ப ஏதோ நோய் நொடியால் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணுச்சு, இல்லை யாரோ வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை கட்டிட்டு தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் செய்ய முடியும். ஓகே, ஸோ அப்போ ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்கள் குலதெய்வத்தை கட்டு போட்டுட்டு உங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படியாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் அவருக்கு இளநீர் அபிஷேகம் செஞ்சிருங்க. எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலும் அதை உடச்சிட்டு வந்து உங்களை காப்பாற்றுவார் உங்களோட குலதெய்வம். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து அதுக்காக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு போகும்போது எல்லாமே வந்து ஒரு தண்ணீர்னால, பால்னால, ஒரு பன்னீர்னால அப்படி கண்டிப்பாக. ஆனால் வந்து குலதெய்வ கட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இளநீர் அபிஷேகம் ஒன்று தான் அதுக்கு வந்து பரிகாரமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து உங்களோட உதவிக்கு ஓடி வந்து நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் இதுவும் சொல்லுது. ஓடி வந்து அவர் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து வாக்கு சொல்லலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கனவுல வந்து நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு உணர்த்தலாம். இல்லை வந்து அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகே, இல்லை ஒரு வந்து உங்களுக்கு ஒரு உருவப்படமாக தெரியலாம். உங்களோட குலதெய்வம் வந்து கூடிய தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக 30 நாளைக்குள்ள இல்லைன்னா அடுத்த 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உணர்த்தப்படும் உங்கள் குலதெய்வம் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சன் கார்டு வந்திருக்கு. உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அவர் இருப்பார். அவரை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா அது வந்து அவரோட வாரிசு. ஓகேவா? அவரோட அந்த ஜீனில் வந்த குழந்தை இல்லையா, ஆண் குழந்தை வந்து அவரோட ஜீன் தான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவர் குழந்தைய அவர் காப்பாற்றுவார். நீங்கள் உங்கள் குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை இருந்தால் அதை வந்து நீங்கள் மறந்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. அதை பார்க்க அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய குலதெய்வமான சாமியோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பெண்ணுனால உங்கள் வாழ்க்கையில் சில டிஸ்டர்பன்ஸ் இப்போ ரீசண்டாக ஆகிருக்கும். ஓகே, ஏதோ ஒரு பெண், யாரோ ஒரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கை வந்து இப்போ டிஸ்டர்பன்ஸாக ஆகிருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க அந்த லேடி உங்களை. ஓகேவா? ஸோ எல்லாம் வந்து அட்லீஸ்ட் உங்களை வந்து ஏதாவது அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுன்ற மாதிரி கூட சில விஷயங்களை அவங்க செஞ்சுருப்பாங்க. இல்லை வந்து உங்களை பற்றி தவறாக வந்து எல்லார்கிட்டையும் பரப்பி உங்களை பற்றி தவறாக பேசியிருப்பாங்க. அதனால் உங்களை வந்து மனசு நோக விட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து மனமுடைந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். உன்னோட நிழலா நீ என்னங்கெல்லாம் போறையோ அங்கெல்லாம் உன் நிழலா நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறவங்களோட குலதெய்வத்தில் வந்து நாய் வந்து வாகனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா கால பைரவரை வந்து நீங்கள் வந்து இஷ்ட தெய்வமாக கும்பிட்றவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார் உங்களை வீழ நினைத்தாலும் அவர்களை நான் வீழ வைப்பேன். அது வந்து உங்கள் கண் முன்னாடியே நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் கால பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கும் போது ஓகே, உங்களோட குலதெய்வம் நாய் வாகனமோட இருந்தது அப்படின்னா அதுவே உங்கள் வந்து கால பைரவராக தான் செயல்படுவாருங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் கால பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. யார் உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து கடவுள் வந்து கீழே தள்ளி விடுவார். அது வந்து உங்கள் கண் முன்னாடியே நடத்தியும் காட்டுவாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 3வது நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பல உதவிகளை செய்வார். அது வந்து உங்களுடைய குலதெய்வம் தான். இப்போ வந்து ஒரு பழமொழி கூட ஒரு வேர்ட்ஸை சொல்லுவாங்க. பழமொழி கிடையாது, அது வந்து ஒரு வேர்ட்ஸை சொல்லுவாங்க. தெய்வம் வந்து மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் தெய்வம்னா தெய்வமாக வந்து மேக்கப் பண்ணிட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் தெய்வம் வந்து 3வது நபரை போல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க இன்னும் அடுத்து என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாழ்க்கையில் முன்னேறதற்கான வழிகள் வந்து நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை பார்க்குற நீங்கள் ஜேஷ்டா தேவியை வந்து கும்பிடுறவங்களாகவும் இருக்கலாம். ஓகே, ஒரு
கழுதை மேல் ஏறி உட்கார்ந்துருக்கிற அம்மனோ இல்லை வந்து ஒரு குதிரை மேல் இருக்கிற ஒரு சாமியோ கூட இருக்கலாம். இல்லை ஒரு ரூல் பண்ணுற ஒரு லேடி, ஓகே, அந்த மாதிரி வந்து கூட ஒரு குலதெய்வம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அதை வந்து உங்களுக்கு அந்த கஷ்டமான நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றி தரக்கூடிய ஒரு பவர் வந்து உங்கள் குலதெய்வத்திட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களோட குழந்தைகள், அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதை தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எப்பெல்லாம் முடியுதோ நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அட்லீஸ்ட் மனதார நினைத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட ஃபுல் ஃபேமிலியை அவங்க தான் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட அந்த கம்யூனிட்டின்றது வந்து எப்படின்னா உங்களுடைய பங்காளி வீடு எல்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு கூடிய விரைவில் ஒரு குலதெய்வத்தோட ஒரு ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த கொடை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொடை திருவிழா அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்கள் குலதெய்வத்திற்கு வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போ உங்கள் சொந்த பந்தத்தோடு போய் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதற்கான நேரம் காலம் கூடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெவ்வேறு இடத்துல நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும், வேறு வேறு நாட்டில் வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தால் கூட, ஆனால் வேறு வேறு ஊரில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு திருவிழான்னு வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவீங்க இல்லையா, அந்த பாண்டிங், அது எல்லாரையும் சொந்த பந்தத்தை பார்க்குறப்ப அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்கள பூஜிக்கிற அந்த நாளை தான் வந்து அவங்களும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைகளை எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குறது வந்து அவங்களுக்கும் அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆத்ம பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களை லைஃப்பில் வந்து நீங்கள் முன்னேறி வர்றதற்கு இயற்கையாகவே அமைத்து கொடுத்த ஒரு பெரிய விஷயந்தான் வந்து இந்த திருவிழா மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து அங்கே போய் அந்த திருவிழாவெலாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அம்மாவோட தாய்மையும் ஒரு அப்பாவோட கண்டிப்பும் குழந்தைக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸோ உங்களோட ஆன்சஸ்டர் வந்து உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி. வாங்க அடுத்து நம்ம செகண்ட் பையில் போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த செகண்ட் பையில் இருக்கு இல்லையா, இந்த உட்காந்துருக்கிற இந்த குபேர பொம்மையை செலக்ட் பண்ணவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. கண்களை மூடி மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்க. அமைதியாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்வாக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை பார்க்க வாங்க போகலாம். உங்களுடைய குலதெய்வம் வந்து ஐயனாராக இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா வந்து கருப்பசாமியாக இருக்கலாம். குதிரை மேலே ஏறி வர்ற ஒரு உருவமாக இருக்கலாம். ஓகே, இல்லை உங்கள் குலசாமி வந்து உங்கள் கனவுல வந்து குதிரை மேலே ஏறி வர்ற மாதிரி ஒரு கனவு வந்து நீங்கள் கண்டிருக்கலாம். இல்லைன்னா உங்கள் கனவுல வந்து இப்படி காட்சி அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீதி, நேர்மை, நியாயம் இது மட்டும்தான் தாரக மந்திரமாக உங்கள் குலதெய்வத்திற்கு இருக்கும். ஓகேவா? தப்பு செய்கிறவங்களை தண்டிக்கவும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் நேர்மையாக இருக்கிறவங்கள அரவணைச்சிக்கவும் அவங்க வந்து தயங்கினது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து துடியான தெய்வமாக தான் உங்களுடைய வந்து குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
Thank you angels, thank you, thank you, thank you, thank you universe, thank you, thank you, thank you. அதே நேரத்தில் உங்களுடைய குலதெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட வந்து ஒரு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தை கும்பிடும்போது உங்களுக்குமே அந்த வேகம், விவேகம், ஒரு பணவரவு எல்லாமே உங்களுக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த இடத்துல வந்து அமைதியாகணும், எந்த இடத்துல கோவப்படணுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களை பவர்ஃபுல்லாக ஆக்கி உங்களை வந்து செயல்படுத்துறதே வந்து உங்களுடைய குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக நீங்களுமே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சிவனுடைய அருள் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து வீரபத்ரர் மாதிரி சொல்லுவாங்கல்ல, காலபைரவர், அந்த மாதிரி சிவனோட அம்சத்தை உடையவராக கூட இருக்கலாம். இப்போ சுடலை மாடசாமி வந்து சிவனோட அம்சம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு சிவன் அம்சம் பொருந்திய ஒரு தெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ யாரும் வந்து உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு அவங்க விடவே மாட்டாங்க. உங்களை வந்து யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சாங்கனாலுமே உங்க குலதெய்வம் வந்து அவங்கள சும்மா விட்டுற மாட்டாங்க. ஓட ஓட அவங்கள விரட்டி அடிக்கிற தன்மை வந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க உங்கள் குலதெய்வம் சீக்கிரமாக. ஓகே, உங்களுக்கு வீடு வாசல், ஒரு தொழில், ஒரு வேலை, நல்ல ஒரு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வர்றது உங்களுடைய குலதெய்வத்தோட பொறுப்பு. அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு அது வீடு வாங்க முடியாமல் இருந்தது, கொஞ்சம் தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு இந்த கற்களால் ஒரு சின்ன வீடு மாதிரி நீங்கள் அமைச்சு வச்சுட்டு எனக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடு வந்து நீங்கள் அமைச்சு கொடுங்கன்னு வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா 48 நாட்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் கிடைத்து ஒரு வழி அதற்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு அம்மனும் உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்குது. ஆண் தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் அதன் கூட ஒரு பெண் தெய்வமும் இருக்குது. அவங்க வந்து குழந்தை வரத்தை கொடுக்கறதுல வந்து ஒரு தயாள மனப்பான்மை உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய குலதெய்வத்திற்கு வந்து உங்களுடைய குலதெய்வ பெயரை கூட நீங்கள் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பெண் தெய்வமும் ரொம்ப பவர்ஃபுல் பெண் தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப வந்து துடியான தெய்வமாக தான் அந்த பெண் தெய்வமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. அவங்க வந்து நிறைய உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க, ஆனால் நீங்கள் தான் வந்து அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய தடவை அவங்க நான் இருக்கேன்னு வந்து நிற்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க. ஓகே, இன்னும் வந்து ஒரு சில பேர் என்னென்னா உங்களுடைய குலதெய்வமே இன்னும் தெரியாமல் இருக்கீங்க, ஆனால் உங்கள் கிட்ட தான் இருக்குது, உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அதற்கான வேலையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஈடுபட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து மெனக்கெட்டு அந்த வேலையை வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய குலதெய்வத்தை காணுவதற்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இவ்வளோ நாளாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட இப்போ உங்களுடைய குலதெய்வம் தெரிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர் குலதெய்வம் தெரியாதனால முருகனையே கூட நீங்கள் குலதெய்வமாக ஏற்றிருக்கலாம், இல்லை காளியம்மனை கூட குலதெய்வமாக நீங்கள் ஏற்றிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களுடைய ஒரிஜினலாக நீங்கள் எந்த பூர்வீகம், எந்த இடத்துலேருந்து வந்தீங்க, உங்களோட குலதெய்வம் யார் அப்படின்றது கூடிய விரைவில் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஓகே, குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் தெரிய போகுது. ஓகே, உங்களுடைய பவர்ஃபுல் உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து
தரிசனம் கொடுக்க காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு குலதெய்வம் வந்து தன்னை வெளி காட்டுவதற்காக ரொம்ப வந்து ஆர்வமா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு கடல் ஓரத்தில் இல்லைன்னா வந்து ஒரு ஆற்றோரத்தில் இல்லை ஒரு நீரோடை பக்கத்தில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பெண் மூலம் உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் தெரிய வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பெண் மூலம் அந்த பெண் தெய்வம் மூலம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புலப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக பிஸ்னஸ் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் கேட்டதெல்லாம் நிறைவேற போகுது, உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பரிபூரணமாக ஆசையை கடவுள் வந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய குலதெய்வம் பெயரை நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் கமெண்ட்டில் எழுதுங்க. உங்கள் லைஃப்பில் இப்போ தான் வந்து ஒரு நடுநிலைமையாக ஒரு பேலன்ஸ் பண்ணி நிற்க கற்றுருக்குறீங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு பேலன்ஸாகவே இருந்திருக்காது. இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க உங்களை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மற்றவங்க உங்களை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கோ இல்லை மற்றவங்க உங்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கோ பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க விரிக்கிற வலையில் நீங்கள் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாழ்க்கையில் வந்து எவ்வளோதான் அடிபட்டாலும் எந்திரிச்சு நிற்கிறதுல தான் இருக்குது வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு பவரை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய குலதெய்வம் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ யார் மேலேயாவது கோபம் இருக்குது, இல்லை பங்காளி மேலே கோபம் இருக்குது, அதனால் நீங்கள் குலதெய்வத்திற்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த கோபத்தெல்லாம் மறந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகணும். போய் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எது வந்து கொடுக்குறீங்களோ அதானே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தரை மன்னிங்க, உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்காக எந்திரிச்சு, அதாவது ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, அவங்க வந்து உங்களுக்காக ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடவுளுக்கு என்றுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, கடவுளுக்கு நன்றி. டெய்லி நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு நன்றியை தெரிவிங்க. அந்த விஷயம் வந்து உங்களை ஒரு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் நீங்கள் படித்து பெரிய ஆளாக ஆனாலுமே உங்களுடைய குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில நிலச்சி நிற்கிறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து உங்களுடைய குலதெய்வம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் குலதெய்வம் வந்து எப்பயுமே வந்து உங்கள் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாய், ஒரு பறவை, ஒரு ஏதாவது ஒரு விலங்குகள். ஓகே, ஒரு விலங்குகள் மூலமாக உங்களை வந்து அவங்க வந்து உங்கள் கூடவே தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஆன்மா வந்து ஒரு அனிமல் மூலமாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ வந்து எப்பயுமே தனியாக இல்லை, நான் உன் கூடவே தான் இருக்கேன், உன்னை நான் வந்து வழி நடத்திட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் நீ நினைக்கிற நான் தனியாக இருக்கேன்னு, அப்படி கிடையாது. நான் வந்து உன்னைய ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு உன் கூடவே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை விட நீ என்னங்க பிளெஸிங்ஸ் வேணும் உங்களுக்கு? ஓகே, நீங்கள் டெய்லி கிராட்டிடியூட் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு. ஓகே, இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.